ஈரானுக்குள் விழுந்த விமானப்படை அதிகாரியை மீட்பதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட அந்த மிக பெரும் மீட்பு நடவடிக்கை உண்மையிலேயே அது ஒரு மீட்பு நடவடிக்கையா அல்லது யுரேனியத்தை எடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் இப்போ பரவலாக எழுப்பப்படுது. மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் இது சம்பந்தமான நிறைய கேள்விகள் பொதுமக்களால் கேட்கப்படுது. இங்கே கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் என்ன இந்த மாதிரி செய்தியெல்லாம் பெறுது, நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை என்று சொல்லி. எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக நான் தேடி பார்த்தேன். இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் என்னென்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். முதலாவது இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது ஈரான் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது. இங்கே ஆஃபீஸரை மீட்க வாரம் என்று சொல்லி போட்டு நீங்கள் வந்தது யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு. ஒன்றில் நீங்கள் இஸ்ஃபஹான் பகுதியில் யுரேனியத்தை எடுக்க வந்திருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் வேறொரு பகுதியில் யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஒத்திகை ஒன்று பார்த்துருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் என்று சொல்லி ஈரான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. சரி, ஈரான் பக்கத்தில் இப்படியான குற்றச்சாட்டு வந்திருக்குது. இது சம்பந்தமாக ஏனைய ஊடகங்களில், சர்வதேச ஊடகங்களில், மிக முக்கியமாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய ஊடகங்களில் ஏதாவது செய்தி போடப்பட்டிருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தேன். இதுவரைக்கும் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் அப்படியான செய்திகள் எதுவுமே வெளியிடப்படையில. ஏனென்று சொன்னால் இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு நிறைய தகவல்களை, நிறைய ரகசியங்களை வெளியில் கொண்டு வரதே அமெரிக்க ஊடகங்களும் பிரித்தானிய ஊடகங்களும் தான். அதாவது இந்த மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லுவது தானே, ஆங்கில ஊடகங்கள், இவர்கள் தான் பெரும்பாலான ரகசியங்களை வெளியில் கொண்டு வரது. அதால் ட்ரம்ப் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கோவப்பட்டு நிறைய ஊடகங்களோட முரண்பட்டு அவர்களை திட்டின சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறீங்க, ஃபேக் நியூஸ் போடுறீங்கன்னு சொல்லி. ஏன் ஊடகங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில் அடிக்கடி இந்த மாதிரி முரண்பாடுகள் வருது என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்கிறார், மக்களை ஏமாத்துறார், தன்னுடைய அரசியல் தேவைக்காக ஒவ்வொன்றையும் பெருப்பிச்சு சொல்கிறார். இதுதான் ஊடகங்களினுடைய குற்றச்சாட்டு. அப்படியான ஒரு பின்னணியில் நிறைய ரகசியங்களை வெளியில் சொன்னதை ஊடகங்கள் தான். ஆனால் இந்த யுரேனிய கதை சம்பந்தமாக இந்த ஊடகங்களில் எந்த ஒரு செய்தியும் இதுவரைக்கும் வெளியாகலை. இந்த மாதிரி யுரேனியத்துக்காகத்தான் இந்த ஆபரேஷன் செய்யப்பட்டது அல்லது ஒத்திகை பார்க்கப்பட்டது என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களையோ பிரித்தானிய ஊடகங்களையோ செய்தி வெளியாகலை. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முதல், ஒரு 5-6 நாளைக்கு முதல் யுரேனியத்தை எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா அமெரிக்காட்ட இருக்குது. திடீரென்று ஒரு ரெய்ட் ஒன்று நடத்தி, திடீரென்று ஒரு சர்ப்ரைஸான அட்டாக் ஒன்று நடத்தி அந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை எடுக்கிற ஒரு ஐடியா அதுவும் அமெரிக்காவினுடைய அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அது சம்பந்தமாகவும் பரிசீலனை செய்யப்படுது என்று சொல்லி இப்போ நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்ப்பினம் தானே. காக்தீவை கைப்பற்றலாமா, ஹோமோஸ் நீரிணைக்கு மேலே போயிட்டு அட்டாக் பண்ணலாமா, அல்லது யுரேனியத்தை எடுக்கலாமா, ஒரு இராணுவத்தில் ஒரு யுத்த களத்தில் பலவிதமான சாத்தியங்கள் ஆய்வு செய்து பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது யுரேனியத்தை எடுப்பதற்கான ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்டதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதை 100% மறக்கவும் முடியாது. அது 100% உறுதிப்படுத்தப்படவும் இல்லை. இந்த ஊடகங்களாலேயோ அல்லது அமெரிக்க தரப்பாலேயோ உறுதிப்படுத்தப்படையில. ஆனால் 2 ஊடகங்களில் இது சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஈரானை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்குன்னு சொல்லி 2 ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. ஒன்று தி எக்கனாமிக் டைம்ஸ் இந்தியாவில், அதே போல் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுவும் ஒரு இந்திய ஊடகம். எனவே இந்த 2 ஊடகங்களில் ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதிலேயும் இந்த மாதிரி ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறது தான் போடப்பட்டிருக்கே தவிர வேற விஷயங்கள் எதுவுமே போடப்படையில. ஆனால் அன்றைக்கு நடந்த அந்த ஆபரேஷனில் சனிக்கிழமை இரவு நடந்த அந்த பெரிய ஆபரேஷனில் இதற்கான ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்டதான்னு கேட்டால் அதை மறுக்கிறதுக்கும் இல்லை. இப்போ ஒரு தாக்குதல் நடவடிக்கைக்காக போகக்குள்ள ஏன் இன்னும் ஒரு தாக்குதலை பற்றின 4 தகவல்களை சேகரிக்க முடியாது? தாராளமாக சேகரிக்கலாம். அப்புறம் அதுக்கண்டு தனியாக போகிறதா? இன்னும் ஒருக்கா 155 விமானங்களையும் காவிக்கொண்டு திரும்ப போகிறதா? அப்படி இல்லைன்னு. அதோட இன்னும் ஒரு விஷயத்துக்கும் சாத்தியம் இருக்கு. என்னென்னு சொன்னால், அன்றைக்கு 155 விமானங்களில் அவ்வளவு பெரிய ஒரு படையணி ஒன்று போனது தானே. அதில் பல டீம்கள் இருந்திருக்கலாம், பல குழுக்கள் இருந்திருக்கலாம். எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக போன, ஒரே டாஸ்க்குக்காக போன ஒரே குழு என்று சொல்லி நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளே பல குழுக்கள் போயிருக்கலாம். அதில் ஒரு கொஞ்சம் விமானங்களும் கொஞ்சம் படையினரும் இந்த கேர்னலை மீட்க போயிருக்கலாம். ஒரு பக்கம், ஐயா நீங்கள் போயிட்டு வீட்டு கொண்டு வாங்க, மிச்சத்தை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அவர்களோட கூடவே போன மற்ற டீம் மற்ற ஆபரேஷனை பார்த்துருக்கலாம். எனவே சாத்தியங்கள் இல்லை என்று சொல்லி நாங்கள் மறக்க முடியாது. அதோட ஈரானுக்குள்ள தரை வழியாக போய் இறங்குறது, பெரிய ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது எல்லாமே மிக ஆபத்தான நடவடிக்கை என்றது அமெரிக்காவுக்கு நல்ல வடிவாகவே தெரியும். ஒரு இடத்துல போய் தரையிறக்க முயற்சி மேற்கொள்ளக்குள்ள கீழே என்ன விதமான எதிர்ப்புகள் வரும், எத்தனை விதமான எந்தெந்த கோணங்களிலிருந்து தாக்குதல்கள் நடக்கும் என்று சொல்லி அதுவும் பார்க்கத்தானே வேணும். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குத்தானே. அதே போல அன்றைக்கு ஆழம் பார்த்திருக்கலாம். எந்த இடத்துல கொண்ட விமானத்தை இறக்கணும், இறக்குற விமானத்தை ஏற்ற முடியுமா, என்ன ஏதுன்னு சொல்லி. அதோட நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில்
டொனால்ட் ட்ரம்ப் வந்து 100 பேர் இதில் கலந்து கொண்டார்கள் இந்த தாக்குதல் என்று சொல்லியிருந்தவர். அவர் 100 பேர் என்று சொல்லி அந்த நம்பரை சொல்லாக்கும் முதல் பக்கத்தில் இருந்த இராணுவ தளபதி டன்கெயின் கேட்டவர், அது சரி இதில் எத்தனை பேர் ஈடுபட்டார்கள் எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லி. அதுக்கு டன்கெயின் என்ன பதில் சொன்னவர் தெரியுமா? இல்லை இதை நான் வந்து ரகசியமாக வச்சுக்கொள்ள விரும்புகிறேன், நம்பரை சொல்ல விரும்பல என்று சொல்லி அவர் சொன்னவர். சொல்லவே இல்லை. ஜனாதிபதி கேட்டால் சொல்லணுமா? கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இராணுவ தளபதி வந்து ரகசியங்களை வந்து வச்சிருக்கலாம். And don't forget, how many men did you send altogether, approximately, for the operation? I'd love to keep that a secret. Okay, well, but I will tell you the number. I'll keep it a secret, but it was hundreds and hundreds of these people. That's pretty good. Is he central casting? உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த சிச்சுவேஷனை வந்து சமாளித்து கொண்டு தட்ஸ் ஓகே ஃபைன், நீங்கள் ரகசியமாகவே வச்சிருங்கோ, அது முக்கியமானது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு 100 வரையான எங்களுடைய வீரர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த நம்பரை வந்து ரஃபாக தான் சொன்னவர். 100ன்றது ரஃபாக தான் சொன்னவர். ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், 200-300ஆகவும் இருக்கலாம், அல்லது அதை விட குறைவாகவும் இருக்கலாம். எனவே இப்படியான சம்பவம் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்தது. எனவே இந்த யுரேனியம் கைப்பற்றல் நடவடிக்கை, யுரேனியம் மீட்பதற்கான ஒரு ஒத்திகை நடவடிக்கை சம்பந்தமாக இப்படியான தகவல்கள் தான் வெளியாகி இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் நிறைய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஊடகங்களில் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியாகல. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி போக போகத்தான் நிறைய தகவல்கள் வெளிவரும். உண்மைகள் எல்லாமே வந்து வெளிவரும், கொஞ்சம் காலம் எடுக்கும், போக வெளிவரும். எனவே அவற்றுக்காக காத்திருப்போம். தற்போது கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்று, ஈரானினுடைய கார்க் தீவு மீது இப்பொழுது தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க விமானப்படையினரும் இஸ்ரேலிய விமானப்படையினரும் இணைந்து கார்க் தீவு மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக ஈரானிய ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அது சம்பந்தமாக ஒரு காணொலி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது, அதுதான் நீங்கள் இப்போ பக்கத்தில் பார்க்குறீங்க. எனவே இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஈரானில் இருந்து கிடைக்கப்பட்ட மேலும் 2 செய்திகள். இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஈரானில் ஒரு ரயில்வே பாலம் ஒன்று விமானம் மூலம் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் வந்து 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஈரானினுடைய அரச ஊடகமாகிய IRNA தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த இடம் வந்து இஸ்ஃபஹான் மாகாணத்தில் வரக்கூடிய ஒரு நகரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது காஷன் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலத்தினுடைய பேரை வந்து நான் இதில் கீழே டெக்ஸ்டில் போட்டு வரேன். இந்த பாலத்தின் மேலே தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாலங்கள் தாக்கி அளிக்கப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். ஆனால் அது வந்து அமெரிக்க நேரம் இரவு 8 மணியிலிருந்து தான் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி இப்போ காலமே ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கு. எனவே இதில் வந்து 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இஸ்ரேலில் இருந்து ஈரானிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து ஈரானிய மக்களும் ரயில்வே பயணங்களை வந்து தவிர்க்கணும், இனி ட்ரெயினில் போகிறது வந்து பாதுகாப்பில்லை, நாங்கள் அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். அதே வேளையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் மற்றும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்து இந்த ரெட் லைனை தாண்டி வந்தால், அதாவது வந்து சிவில் கட்டமைப்புகளை தாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு தானே, அந்த ரெட் லைனை தாண்டி வந்தால் நாங்கள் பிராந்தியத்தை தாண்டி, இந்த ரீஜனை தாண்டி எங்களுடைய தாக்குதல்கள் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு 10-15 நாட்களுக்கு முதல் கார்சியா தீவை இலக்கு வைத்து நீண்ட தூர ஏவுகணைகள் ஏவப்பட்டிருந்தன. 2 ஏவுகணைகள் ஈரானால் வந்து ஏவப்பட்டு அது மிகுந்த பரபரப்பை உருவாக்கியிருந்தது. அந்த ஏவுகணைகள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலுமே கூட அந்த தாக்குதல் வந்து பெரிய பரபரப்பை உருவாக்கியிருந்தது. ஈரானிடம் வந்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகள் இருக்கின்றது அன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே இப்படியான ஒரு பின்னணியில் வந்து இந்த ரெட் லைனை தாண்டுவீர்களாக இருந்தால் நாங்கள் பிராந்தியத்தை தாண்டி, அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் இருக்குது தானே, அந்த நாடுகளில் குறித்து தானே வளமையாக ஈரான் தாக்குதல் நடத்துறது, அந்த பிராந்தியங்களை தாண்டி வெளியிலையும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்ட அந்த 8 மணி காலக்கெடு முடிவடைய இன்னும் ஒரு கொஞ்சம் மணித்தியாலங்கள்லாம் இருக்குது. எனவே நேரம் செல்ல செல்ல உண்மையிலேயே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. என்ன மாதிரியான தாக்குதல் நடக்கும் என்ன ஏது என்று சொல்லி தெரியல. இங்கால கார்க் தீவு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக தற்பொழுது ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. 50க்கும் அதிகமான இராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவை மேற்கோள் காட்டி, அமெரிக்க இராணுவத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து வரும் நிமிடங்கள், ஒவ்வொரு நிமிடமுமே வந்து பரபரப்பான நிமிடங்கள் தான். மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.